மக்களே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அக்டோபர் 26 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். லென்ஸ்கார்ட் ஐபிஓ. லென்ஸ்கார்ட் சொல்யூஷனோட ஐபிஓ லாஸ்ட் வீடியோல கூட நம்ம பார்த்திருந்தோம். டிமார்ட்டோட ராதாகிருஷ்ணன் தமானி 90 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஐபிஓ டேட் ஃபிக்ஸ் ஆகலன்னு கூட சொல்லியிருந்தோம். இது இன்னைக்கு சொல்லிட்டாங்க, எஸ்டர்டே சொல்லிட்டாங்க. அக்டோபர் 31 இந்த ஐபிஓ ஓபன் ஆகுது. அதாவது லென்ஸ்கார்ட் ஐபிஓ அக்டோபர் 31 ஓபன் ஆகுது. நவம்பர் 4 க்ளோஸ் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் 6. லிஸ்டிங் டேட் போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சில லிஸ்ட் ஆகுது நவம்பர் 10 டோட்டல் இஷ்யூ சைஸ் 7,278 crore சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவா மட்டும் 2,150 crore வருது. ஆஃபர் ஃபார் சேல் மூலமா 12.75 crore சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேல்யூவேஷன் 72,719 crore சொல்லியிருக்காங்க. பிரைஸ் பேண்ட் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகல, ஆனா அஃபிஷியலா ஃபிக்ஸ் ஆகல. அரௌண்ட் 400 per share இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல்ல. இவங்க இந்த ஐபிஓ மூலமா கிடைக்கிற பணத்தை எதுக்கு யூட்டிலைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்கன்னா 272.6 crore நியூ ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றதுக்காகவும் 591.4 crore வந்து லீஸ் ஆர் ரெண்ட் ஃபார் ஸ்டோர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காகவும் 213.4 crore டெக்னாலஜி அண்ட் கிளவுட் அப்கிரேட் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 320 crore மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்ட் ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை ஜெனரல் கார்பரேட் நீட்ஸ்க்காக யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க லென்ஸ்கார்ட். இந்தியாவுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு வந்திருக்கு. டோட்டல் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு செப்டம்பர் ஃபினான்ஷியல் இயர் 26ல 4,45,884 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3,76,679 யூனிட்ஸ் தான் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இப்போ இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது செகண்ட் குவார்டர் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது 18.4% க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் கொடுத்திருக்காங்க. பேசஞ்சர் கார் பாத்தீங்கன்னா 12% இயர் ஆன் இயர் வைஸ் growth இருக்கு. அதே யூட்டிலிட்டி வெஹிக்கல்ஸ் கார்கோ அதுக்கு பாத்தீங்கன்னா 26% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25 ஏப்ரல் செப்டம்பர் கம்பேர் டு ஃபினான்ஷியல் இயர் 26 ஏப்ரல் செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேன்ஸ் பாத்தீங்கன்னா 36.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டாப் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் யாரு இந்த ஏப்ரல் செப்டம்பர் ஃபினான்ஷியல் இயர் 26ல எவ்வளோ யூனிட் செல் பண்ணியிருக்காங்க, இயர் ஆன் இயர் வைஸ் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டாப் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து மாருதி சுசுகி தான் இருக்காங்க. 40% இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோத் ஆயிருக்கு. அதாவது 40% எக்ஸ்போர்ட் பண்றதுல மட்டும் இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோத் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஹுண்டாய் 17% இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோத் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட்டிங்ல. தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிசான் பிடிச்சிருக்காங்க. 14% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட்டிங்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Volkswagen 28,011 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் பிளேஸ் யார் எக்ஸ்போர்ட்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் 3 பிளேஸ் மாருதி, ஹுண்டாய் அண்ட் நிசான். ரேகா ஜுன்ஜுன்வாலா 15 lakh shares ஆஃப் டைட்டன் கம்பெனி இந்த செகண்ட் குவார்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டன் கம்பெனியில 5.3% இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது மூலமா என்ன தெரியுதுன்னா அவங்க டைட்டன் கம்பெனி இன்னும் மேல போக வாய்ப்பு இருக்குன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஸோ தே இன்க்ரீஸ் த ஷேர்ஸ். ஓலோ எலக்ட்ரிக் போர்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. 1,500 crore ரைஸ் பண்ண போறதா சொல்லி அவங்களோட நியூ ஷேர்ஸை செல் பண்றது மூலமா இல்ல சம் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பட் இது இன்னும் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு இன்னும் கொண்டு வரப்படல. அப்ரூவல் பண்ண பிறகுதான் இது வெளிவரும். கம்பெனி இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு இன்னும் எக்ஸாக்டா சொல்லல. பட் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பிளானிங் டு எக்ஸ்பேண்ட் அவங்களோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை கிளீன் எனர்ஜியா மாத்துறதுக்காக பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த இது பேரு ஓலோ சக்தின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் டு கிளீன் எனர்ஜியா மாத்துறதுக்கு ஓலோ சக்தின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயினா இந்த 1,500 crore யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஓலோ எலக்ட்ரிக்.
இபேக் ப்ரீஃபேப் டெக்னாலஜிஸ்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 130 crore ஆர்டர் அவாடா வெஞ்சர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது மூலமா தே வில் பில்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஃபார் கிளாஸ் ஃபேக்டரிக்கான ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க நாக்பூர் மகாராஷ்டிரால. இந்த ஆர்டர் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா October 13 கொடுத்துருக்காங்க. அண்ட் தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் October 24ன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் தான் இபேக் ப்ரீஃபேபோட Q2 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் மூலமா அவங்க இது வரைக்கும் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க லாஸ்ட் வீக்ல மட்டும். NSE ரிமூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க 4 ஸ்டாக். என்ன பாத்தீங்கன்னா சிஎன்ட், HFCL, NCC, டிட்டாகர் ரயில் சிஸ்டம். இது 4மே F&O செக்மெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. January 2026 எக்ஸ்பைரியில இது இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல F&O செக்ஷன்ல இந்த 4 ஸ்டாக்ஸும் இருக்கும். ஆனா ஜான்வரியில அது வராது. ஸ்டார்டிங் ஃப்ரம் January 1ல இருந்து இந்த F&O செக்ஷன்ல இருந்து இந்த 4 ஸ்டாக்ஸும் ரிமூவ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் மெயினா சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்ல நாட் எனஃப் வால்யூம் ட்ரேட் ஆகல. எவ்வளோ F&Oல எவ்வளோ வால்யூம் மினிமம் ட்ரேட் ஆகணுமோ அது ட்ரேட் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த 4 ஸ்டாக்ஸையும் ரிமூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க NSE. கொட்டக் மஹிந்திரா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நான் கம்பேரிசன் வைஸ்ல போட்டிருக்கேன். ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா Q2 ஃபினான்ஷியல் இயர் 25ல 3,344 crore கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப ஃபினான்ஷியல் இயர் 26 Q2ல 3,253 crore தான் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் 2.7% கம்மியா இருக்கு. அதே கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா Q2 ஃபினான்ஷியல் இயர் 25ல 5,044 crore கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப 4,468 crore தான் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கு 11.4% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா 4% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதே தான் திரும்ப ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 4.54%. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 3% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Q1 குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல கம்பேர் பண்ணும்போது Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல 6,638 crore இருந்திருக்கு. இப்ப கம்மி பண்ணியிருக்காங்க 6,480 crore. ஸோ என்பிஏவை நான் பெர்ஃபார்மிங் அசெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் என்பிஏவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 1,531 crore Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல இருந்திருக்கு. இப்ப Q2 ஃபினான்ஷியல் இயர் 26ல 1,491 crore கம்மியா இருக்கு. ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஆவரேஜ் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 14% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கன்சாலிடேட் வைஸ்ல இயர் ஆன் பேசிஸ்ல 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம RBI அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. CS ரஞ்சன்ன்றவங்கள ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதா சொல்லி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்ட் டைம் சேர்மனா கொட்டக் மஹிந்திரா பேங்க்ல இருப்பாங்க. 2027 வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லி RBI அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஜென் டெக்னாலஜிஸ் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 62.3 crore இருந்து 59.4 crore கம்மி ஆயிருக்கு. 4.7% டவுன் ஆயிருக்கு. அதே பாத்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா 16.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 53.1 crore இருந்து 61.9 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. And then revenue Q2 financial yearல 242 crore கொடுத்திருக்காங்க. இப்ப Q2ல பாத்தீங்கன்னா 173.6 crore கம்மி ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 28.3% டவுன் ஆயிருக்கு. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 9.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா பாத்தீங்கன்னா Q2 financial yearல 80.25 crore கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப 65 crore கம்மி ஆயிருக்கு, டவுன் பை 19%. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா 8.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எபிடா மார்ஜின் 33% இருந்து 37.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேதாந்தா ரிசோர்சஸ் பாரோ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. $500 million அவங்களோட பாண்ட் செல் பண்றது மூலமா தான் இது நடந்திருக்கு. சாரி, பாரோ பண்ண போறதா சொல்லல, பாரோவிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாரோடு தே ஆர் பாரோடு. இது எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா மிட் அக்டோபர்ல நடந்திருக்கு. இந்த மணியை யூஸ் பண்ணி ஓல்டு லோன்ஸை பேபேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா ஆஃப்டர் திஸ் கம்பெனி வந்து திரும்ப ரீபே பண்ண மாட்டாங்க. ஒரு பிக் லோன் இல்ல, 2027 வரைக்கும்
இந்த $500 million தான் இப்போ பிக் லோன். ஸோ இதுக்கப்புறம் 2027 வரைக்கும் எந்த பிக் லோன்ஸும் இல்லை அவங்க ரீபே பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்லிங் பாண்ட்ஸ் மூலமா வேதாந்தா அவங்களோட டோட்டல் டெப்டை $9.1 பில்லியன் 2022ல இருந்ததை இப்போ 4.8 பில்லியனா கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க வேதாந்தா ரிசோர்சஸ். சேஷசாயி பேப்பர் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21.3% டவுன் ஆயிருக்கு. 28.5 crore-லேருந்து 22.4 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூவும் கம்மியாயிருக்கு. 13.1% கம்மியாயிருக்கு. 398.5 crore-லேருந்து 346.3 crore கம்மியாயிருக்கு. எபிடா பார்த்தீங்கன்னா 14.4% கம்மியாயிருக்கு. 30.7லேருந்து 26.3 crore கம்மியாயிருக்கு. எபிடா மார்ஜின் ஸ்லைட்டா கம்மியாயிருக்கு. 7.7%லேருந்து 7.6% கம்மியாயிருக்கு. கம்மிங் வீக் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் டிசிஷன் எப்போ நடக்க போகுதுன்னா October 29 ரேட் கட் உண்டா இல்லையா எவ்வளோ % எல்லாமே தெரிஞ்சிடும். யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கும் ரேட் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. October 30 எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் ஜப்பான் ரேட் டிசிஷன் October 31 எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அண்ட் ஜி ஜின்பிங் பைலேட்ரல் மீட்டிங் எப்போ நடக்க போகுதுன்னா October 30 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த வாரத்துடைய கீ ஈவெண்ட். ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். என்ன எப்படி ரேட் கட் இருக்குன்றத நம்ம பார்த்துக்கணும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.